ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் காஸ்ட் ஷீட் அண்ட் அசைன்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட். இதில் இருக்கக்கூடிய இல்லூஷன் சம்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார்மேட்லாம் நீங்களே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபார்மேட் தெரிஞ்சால் தான் இந்த சம்ஸ் வந்து நம்மளுக்கு புரியும். இப்போ நம்ம வந்து இல்லூஷன் 2 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஆன்சர் வைஸாக பார்த்துடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, மெட்டீரியல் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பிகினிங் எண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் பிகினிங் எடுத்து எழுதிட்டு அப்புறம் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது, அதை மைனஸ் பண்ணுறோம். அப்புறம் மெட்டீரியல் கன்சியூம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் டைரக்ட் லேபர் நம்ம ஆட் பண்ணணும். அப்புறம் ப்ரைம் காஸ்ட்டு, ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டில் வந்து 60% கொடுத்துருக்குறாங்க. ஸோ லேபரோட 65,000 எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 65,000 60% போட்டோம்னா 39,000 வருது. ஸோ இந்த 39,000 தான் ஆன்சர். அப்புறம் நம்மளுக்கு ஃபேக்ட்ரி காஸ்ட் ஆட் பண்ணும்போது ஒர்க் காஸ்ட் அப்படின்றது கிடைக்கும். அப்புறம் வந்து ஒர்க் இன் ப்ராசஸ் கொடுத்துருக்குறாங்க. அதோட ஓப்பனிங் க்ளோசிங் இருக்குது. ஓப்பனிங் நான் ஆட் பண்ணுவோம், க்ளோசிங் நான் மைனஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவில் வந்து 5% ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சேல்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 2,75,000. அதில் 5% போட்டோம் அப்படின்னா 13,750 வந்து வருது. அதை நம்ம எப்படி அதனோட ஈக்குவேஷனை சொல்லுவோம் அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 2,24,750. அடுத்து பார்த்தோம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் ஃபினிஷிங் கூட்ஸ், அதோடைய ஓப்பனிங் ஆட் பண்ணுவோம், க்ளோசிங்கை மைனஸ் பண்ணுவோம். இதுக்கு வரக்கூடியது வந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டுன்னு சொல்லுவோம். அடுத்து செல்லிங் ஓவர் ஹெட்டை வந்து ஆட் பண்ணுவோம். செல்லிங் ஓவர் ஹெட்டில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, 10% ஆஃப் சேல்ஸ் 2,75,000 சொல்லியிருக்காங்க. ஸோ 2,75,000 10% போடணும். ஸோ போட்டோம்னா 27,500 வரும். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நம்மளுக்கு 2,51,250 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ப்ராஃபிட் நம்ம இப்போ பேலன்சிங் சேல்ஸ் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் ப்ராஃபிட். ஸோ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் 23,750 அப்படின்றது நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகே, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோன்னா இந்த சேல்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் செல்லிங் ஓவர் ஹெட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம இப்போ சம்ஸில் பார்ப்போம். இதை பாருங்கள், செல்லிங் எக்ஸ்பென்சஸ் வந்து 10% கொடுத்துருக்குறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் 5% ஆஃப் சேல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 60% ஆஃப் டைரக்ட் லேபர். இதுக்கு என்ன அர்த்தம், டைரக்ட் லேபரோட அமௌண்ட்டில் 60% கண்டுபிடிச்சோம்னா அதான் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட். செல்லிங் எக்ஸ்பென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சேல்ஸோட அமௌண்ட்டில் 10% போட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு செல்லிங் எக்ஸ்பென்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸில் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, சேல்ஸோட வேல்யூவில் 5% போடணும். ஓகேவா? இப்போ சேல்ஸ் வேல்யூ இந்த இருக்குது 2,75,000. டைரக்ட் லேபருடைய காஸ்ட்டு வந்து 65,000 இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.